அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய 5th லெசன்ல லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கூட்டுறவு கூட்டாட்சி சம்பந்தமான ஜோனல் கவுன்சில்ஸ் மண்டல குழுக்கள் மற்றும் ரிவர் போர்ட்னு சொல்லக்கூடிய நதிநீர் ஆணையம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ இந்த வீடியோல நதிநீர் தீர்ப்பாயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நதிநீர் தீர்ப்பாயம் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் 262 இது 262 அப்படிங்கிறது இன்னொரு ப்ரொவிஷனை சொல்லுது அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில நதிநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழும்போது அதுக்காக நாடாளுமன்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில சட்டங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி அந்த ஆர்டிகல் 262 படி உருவாக்கப்பட்ட சட்டம் தான் மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த which was enacted in the year 1956 1956 இந்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட். சோ மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம். சோ இந்த சட்டத்தின் மூலியமாக ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில ஏதாவது சிக்கல்கள் எழும்போது என்ன பவர் இருக்கு அப்படின்னா the parliament can enact a tribunal. நாடாளுமன்றம் என்ன உருவாக்கலாம் அப்படின்னா ட்ரிபியூனல்னு சொல்லக்கூடிய தீர்ப்பாயங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆர்டிகல் 262 வந்துட்டு மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனை எழும்போது அதை தீர்க்கிறதுக்கு சட்டங்களை உருவாக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட சட்டம் தான் நதிநீர் சிக்கல் சட்டம். அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து ட்ரிபியூனல்னு சொல்லக்கூடிய தீர்ப்பாயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப அந்த ட்ரிபியூனல் தீர்ப்பாயங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா which is a quasi judiciary body அப்படின்னு சொல்லலாம். அரை நீதித்துறை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ அது என்ன அரை நீதித்துறை அமைப்பு அப்படின்னா நீதிமன்றம் அளவுக்கு அதிகாரம் இருந்தாலும் கம்ப்ளீட் ஜுடிஷியரி பாடி இல்லாம ஓரளவுக்கு நீதித்துறைக்கு ஈக்குவலான பவர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை தான் குவாசி ஜுடிஷியரி பாடி அரை நீதித்துறை அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பசுமை தீர்ப்பாயம் போன்றவை எல்லாமே முக்கியமான ட்ரிபியூனல்ஸ் தீர்ப்பாயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்படி ஆர்டிகல் 262 படி சட்டம் உருவாக்கப்படும். அந்த சட்டத்தின் படி தான் என்ன பண்ணிருப்பாங்க தீர்ப்பாயங்கள் அப்படிங்கறது உருவாக்கியிருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயங்களை கொண்டு வராங்க அப்படின்னா நதிநீர் சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு இருக்கிற சாதாரண பிரச்சனை நம்ம எடுத்துட்டு போயிட முடியாது. ஏன்னா மில்லியன் கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை தான் இது. ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவா இருக்கும். அப்போ பேச்சுவார்த்தையின் மூலியமா தான் இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா முற்றுப்புள்ளி அப்படிங்கறத நம்மளால வைக்க முடியும். ஓகேங்களா? சோ அதுபடி மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 படி எப்படி அந்த ட்ரிபியூனலை உருவாக்குறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சோ இந்த சட்டத்தின் படி நாடாளுமன்றத்துக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்கு, ட்ரிபியூனல் சொல்லக்கூடிய தீர்ப்பாயத்தை உருவாக்குறதுக்கு அதிகாரம் இருக்கு. தட் இஸ் நீதித்துறைக்கு இணையான ஓரளவுக்கு அதிகாரம் படைச்ச அமைப்பு. சோ அப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணலாம், இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தீர்ப்பாயங்களை அமைக்கிறதுக்கு இந்த சட்டம் அப்படிங்கிறது வழிவகை செய்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மில்லியன் கணக்கான மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைங்கும் போது பேச்சுவார்த்தையின் மூலியமா இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு இந்த ட்ரிபியூனல்ஸ் சொல்லக்கூடிய தீர்ப்பாயங்களை அமைச்சிருப்பாங்க. சோ அந்த தீர்ப்பாயத்தினுடைய சேர்பர்சன் சொல்லக்கூடிய ஹெட் அப்பாயிண்ட் பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு இருக்கு. சோ தீர்ப்பாயத்தை உருவாக்குறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னா அதனுடைய தலைவரை நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு தான் இருக்கு. சோ இனிஷியலா இந்த தீர்ப்பாயத்துல ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த நடுவர் மன்றங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை பெறுவதற்கு சட்டம் மாற்றப்பட்டது. சோ அப்ப இனிஷியலா ஒரு மெம்பர் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க இந்த தீர்ப்பாயங்கள் சொல்லக்கூடிய நடுவர் மன்றங்கள்ல இருக்காங்க. சோ இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா சோ அந்த ரெண்டு மாநிலங்களுக்கு இடையிலான அந்த நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிறது அவங்களுடைய முக்கியமான வேலை. சோ அப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகள் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தான் நியமிப்பாங்க. ரிட்டையர்ட் ஆர் சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் தான் இதனுடைய சேர்பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சேர்பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்றதோட சுப்ரீம் கோர்ட்டுக்கான பவர் முடிஞ்சதே தவிர இந்த தீர்ப்பாயம் சார்ந்த விஷயங்கள்ல சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு அதிகாரங்கள் சுத்தமா கிடையாது. ஓகேங்களா? சோ அப்போ இந்த தீர்ப்பாயத்தை உருவாக்குறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு, அதனுடைய சேர்பர்சன் அப்பாயின்ட் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு முழுக்க முடிவு யாரு எடுப்பாங்க அப்படின்னா ட்ரிபியூனல்னு சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பாயங்கள் தான் முழு டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. சோ அப்படி ஆர்டிகல் 262 சட்டம் உருவாக்குறதுக்கு பரிந்துரை கொடுத்திருக்கு. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடுவர் மன்றங்கள்னு சொல்லக்கூடிய தீர்ப்பாயங்கள் ட்ரிபியூனல்ஸ் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா நதிநீர் பிரச்சனைங்கிறது காலங்காலமா இருந்துட்டு தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காவிரி நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறதே கூட பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்குன்னு சொல்லுவோம். பட் அது தமிழ்நாடு கர்நாடகாவோட மட்டும் முடிஞ்சிடாம காவிரி நதிநீர் பிரச்சனைங்கிறது ஒரு 4 ஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கு. சோ யார் அந்த 4 பேர் அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அண்ட் புதுச்சேரி அப்படிங்கிற யூனியன் பிரதேசம். சோ இந்த 4 மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு பிரச்சனை தான் காவிரி நதிநீர் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அதே மாதிரி வம்சதாரா நதிநீர் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது 2 மாநிலங்களுக்கு உட்பட்டதா இருக்கு. தட் இஸ் பிட்வீன் இந்த ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிசா. ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடையான நதிநீர் பிரச்சனை வம்சதாரா நதிநீர் பிரச்சனை.
அண்ட் தென் சட்லஜ் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட், சட்லஜ் நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களுக்கு சம்பந்தப்பட்டது. இதே கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனை எந்த நதிநீர் அப்படின்னா மகதாயி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில நிறைய நதிநீர் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் இந்த ட்ரிபியூனல்ஸ் சொல்லக்கூடிய தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நதிநீர் பிரச்சனை அப்படின்னா காவிரி நதிநீர் பிரச்சனை. ஸோ அந்த ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல நம்ம தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய பகுதிகளாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த காவிரி நதிநீர் சிக்கல் அப்படிங்கிறது இப்போ 4 மாநிலத்துக்கு உட்பட்டதா இருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி அப்படின்னு 3 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரிக்கு உட்பட்டதா இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு வந்துச்சு அப்படின்னா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா நம்ம மெட்ராஸ் அரசாங்கத்துக்கும் ஓகேங்களா, ஸோ அப்ப இருந்த மைசூர் அரசாங்கத்துக்கும் இடையில 1924 ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா காவிரி நதி நீரை பங்கிட்டுக்கிறது. ஓகேங்களா, ஸோ ஸ்மூத்தா எந்த பிரச்சனையுமே இல்லாம காவிரி நதி நீரை பங்கிட்டுக்கிறதுக்காக ஒப்பந்தம் போடப்பட்டது. எத்தனை ஆண்டுகளுக்கு அப்படின்னா நியர்லி ஃபார் 50 இயர்ஸ், 50 ஆண்டுகளுக்கு போடப்பட்டுச்சு. ஸோ 1924 போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் 1974 முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசும் சரி, அந்த பக்கம் இருக்கிற கர்நாடக அரசும் சரி, 2 பேருமே என்ன பண்ணிக்கல அப்படின்னா மறுபடியும் ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னெடுப்புகளை எடுக்கல. இதனாலேயே காவிரி நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ஆர்டிகல் 262 படி நதிநீர் சிக்கல் சட்டத்தின் படி என்ன பண்றாங்க, தீர்ப்பாயத்தை உருவாக்கணும்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1991 காவிரி ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லக்கூடிய காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் 1991 உருவாக்கப்பட்டது. ஆர்டிகல் 262 படி நதிநீர் சிக்கல் சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சிக்கல் சட்டத்தின்படி நடுவர் மன்றத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்ப காவிரி நதிநீர் நடுவர் மன்றம்னு சொல்லக்கூடிய காவிரி ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லக்கூடியது 1991 மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. அந்த நடுவர் மன்றம் தீர்ப்பை எப்ப வழங்கி இருப்பாங்க அப்படின்னா இந்தியா 2007. ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுவர் மன்றம்ங்கிறது ட்ரிபியூனல்ங்கிறது கோர்ட்டுக்கு இணையான அதிகாரம் படைச்சது. கம்ப்ளீட் ஜுடிஷியரி இல்லைனாலும் நீதிமன்றத்துக்கு ஓரளவுக்கு இணையான அதிகாரம் படைச்சது. ஸோ 2007 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க தீர்ப்பு அப்படிங்கிறத வழங்கியிருப்பாங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாதந்தோறும் கர்நாடக அரசு என்ன பண்ணணும்னா தமிழ்நாட்டினுடைய எல்லையா இருக்கக்கூடிய பிலிகுண்டுலுவுக்கு பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அளவு நீரை வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனா இதை கர்நாடக அரசு என்ன பண்ணியிருப்பாங்க, மறுத்திருப்பாங்க. இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, உச்சநீதிமன்றம் போயிருப்பாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது எல்லாத்தையுமே தீர விசாரிச்சு ஸோ இந்தியா 2018 பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத வழங்கியிருப்பாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா இந்த நடுவர் மன்றம் சொல்றத செயல்படுத்துறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய காவிரி ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணும் அப்படிங்கறத ஒரு தீர்ப்பா வழங்கியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நதிநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் காவிரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் அந்த நதிநீரை பங்கிட்டுக்கிறாங்க இல்லையா, அது ஸ்மூத்தா போதா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு காவிரி நீர் ஒழுங்குபடுத்தும் குழுன்னு சொல்லக்கூடிய ரெகுலேட்டரி கமிஷன்ங்கிறதை அமைக்கணும். ஓகேங்களா, ஸோ காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அண்ட் தென் ஒழுங்காற்று குழுன்னு சொல்லிட்டு ஸோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அஸ் வெல் அஸ் த ரெகுலேஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் அமைக்கணும்னு 2018 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இப்போ 91 தீர்ப்பாயம் நடுவர் மன்றம் உருவாக்கப்படுது. அவங்க 2007 தீர்ப்பு வழங்குறாங்க. அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போறாங்க. 2018 நீதிமன்றம் மேலாண்மை வாரியம் மட்டும் இல்லாம ஒழுங்காற்று குழுவையும் அமைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டுறாங்க. அதன் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 404 டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னும், கர்நாடகாவுக்கு 284 டிஎம்சி தண்ணியை வச்சுக்கலாம், கேரளா 30 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும் அண்ட் புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி தண்ணியை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நீர் பங்கீடு அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. இதுதான் நீண்ட நாட்களா இருக்கிற காவிரி நதிநீர் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய காவிரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அண்ட் புதுச்சேரி. ஸோ எதை பொறுத்து இந்த ரிவர் வாட்டர் இந்த டிஎம்சி தண்ணீர் ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்னா அந்த ரிவர் பாஸ் ஆகக்கூடிய லென்த். ஸோ அப்போ காவிரி நதிநீர் ரொம்ப தூரம் தமிழ்நாட்டுக்குள்ளார பாஸ் ஆகுதுங்கிறனால 404 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கும் அண்ட் தென் 2வது அதிகமா கர்நாடகாவில் இருக்குனால 284 டிஎம்சி தண்ணீரை கொடுத்திருப்பாங்க. சரி, கேரளாவுக்கும் காவிரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா காவிரியுடைய முக்கியமான துணை ஆறுகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய கபினி அப்படிங்கிறது கேரளாவில தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அப்ப காவிரியினுடைய முக்கியமான நீர்பிடிப்பு கபினி ஆறு. ஓகேங்களா, ஸோ அந்த கபினி ஆறு உற்பத்தி ஆகுறது கேரளா அப்படிங்கிறனால ஸோ 30 டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிறது கேரளாவுக்கும் அண்ட் தென் பாண்டிச்சேரிக்கு கடைசியா 7 டிஎம்சி தண்ணீரை வழங்கணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இதுதான் காவிரி ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ அப்போ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சுவரி பாடி சட்ட ரீதியான அமைப்புகள்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜோனல் கவுன்சில்ஸ், ரிவர் போர்டு, ஓகேங்களா, இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அண்ட் தென் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் சொல்லிட்டு இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையான குழுக்கள் போன்றவை டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அண்ட் தென் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ், அரசியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட குழுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அது கீழே டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நித்தி ஆயோக்கான எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறத இதோட எக்ஸ்பான்ஷன். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார்
டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு அப்படிங்கறத இதனுடைய பொருள். ஸோ 1951 இருந்து வந்த அந்த 65 ஆண்டு கால பிளானிங் கமிஷன் சொல்லக்கூடிய திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஜான்வரி 1, 2015 அன்னைக்கு உருவாக்கப்பட்டதான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவினுடைய மெயினான நோக்கம் என்ன? அதாவது எந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தலாம், இந்தியாவில் எந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த பிளானிங் கமிஷனுக்கு ரீப்ளேஸா கொண்டு வரப்பட்டதான் நிதி ஆயோக்னு சொல்லக்கூடியது. ஸோ எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் இதை பத்தி சொல்ல கிடையாது, பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் போட்டு ஸ்டாச்சுரி பாடியாவது உருவாக்க கிடையாது, ஜஸ்ட் பை ரெசல்யூஷன் ஒரு தீர்மானத்தின் மூலியமாகத்தான் இந்த நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ பிரைம் மினிஸ்டர் வில் பி த சேர்பர்சன் ஆஃப் த நிதி ஆயோக். ஸோ இந்த நிதி ஆயோக்கினுடைய தலைவராக செயல்படக்கூடியவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர். இது போக பாத்தீங்க அப்படின்னா ஸோ மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், ஸோ எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் தென் யூனியன் டெரிட்டரிஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது புதுச்சேரி, நியூ டெல்லி அண்ட் தென் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் போன்ற எந்தெந்த யூனியன் பிரதேசங்களெல்லாம் சட்டமன்றம் இருக்கும் அந்த சட்டப்பேரவையினுடைய அந்த யூனியன் பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் தென் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் போன்றவற்றினுடைய துணைநிலை ஆளுநர்கள் போன்றவர்கள் இதுல பெர்மனன்ட் மெம்பர்ஸ் சொல்லக்கூடிய நிரந்தர உறுப்பினர்களாக செயல்படுவாங்க. ஸோ எங்களுடைய மெயினான ரோல் என்ன அப்படின்னா கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது. ஓகேங்களா? ஸோ ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கு இடையிலையும் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலையும் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கிறதும், ஓகேங்களா, ஸோ உறுதியான மாநிலங்கள் உறுதியான தேசத்தை உருவாக்குவதும் தான் இந்த நிதி ஆயோக்கினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பிளானிங் கமிஷனுக்கு மாற்றா கேபினெட் ரெசல்யூஷன் சொல்லக்கூடிய கேபினெட்டுடைய தீர்மானத்தின் உருவாக்கப்பட்டதான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஸ்டாச்சுரி பாடிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கிற நிதி ஆயோக் அண்ட் ரிவர் போர்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பொதுவாக பிரச்சனை வரதுக்கு என்னென்னலாம் ரீசன்ஸாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.